next day. காய்ச்சி நம்மளுடைய இந்த அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவரில் வந்து ஒரு மாதிரி பொறன்னு இருக்கிறதுனால பார்க்க கொஞ்சம் ஃபினிஷிங்காக நீட்டாக இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி மண் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழச்சி எடுத்துருக்கோம். இந்த குழியிலே இன்னொன்று இந்த மண் தான் இந்த மாதிரி தான் பானையெல்லாம் செய்கிறது. இந்த மாதிரி தான் செம்மண் வந்து குழச்சி பானை செய்வாங்க. இந்த மாதிரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த மண்ணை குழச்சி நம்ம வந்து வீட்டில் எப்படி வந்து அந்த சிமெண்ட் லைக் மண் வச்சு பூச்சி பூசுவாங்களோ அதே மாதிரி நம்மளோட அண்டர் கிரவுண்ட் ஹவுஸுக்கு இந்த செம்மண்ணை வச்சு நம்ம பூச்சி பூசினோம்னா பார்க்குறது கொஞ்சம் ஃபினிஷாக இருக்கும் அப்படின்றக்காக இதை நம்ம பண்ண போகிறோம். அப்படியே எடுத்து நல்லாக்கா அப்படி உருட்டி சக்குன்னு அடித்து அப்படி இந்த மாதிரி நம்ம ஹவுஸ் ஃபுல்லாக வந்து பண்ணணும். Later. காய்ஸ் ஃபைனலி எப்படியோ நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் மேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஹவுஸ் வந்து மேக் பண்ணோம். பட் நான் என்னென்னமோ ஏதோ நினச்சி ஒரு பிளானோட வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் மேக்கிங் பிளானில் வந்து இறங்கினேன். பட் அது ஏதோ ஒரு சைடில் இப்படியே போய் ஏதோ ஓரளவுக்கு பண்ணியிருக்கோம். சுற்றி நம்ம கிடைச்ச பொருளை வச்சு நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ அங்கே தான் இருக்கிறோம். நம்ம ஃபைனலி ஏதோ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் உள்ளே போயிட்டு தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்டு நீங்கள் வந்து முக்கியமாக பார்க்க போகிறீங்க எப்படிலாம் இருக்குது அப்படின்றத. மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கிடைச்ச ஒரு சில பொருட்கள் அண்ட் பார்த்துருப்பீங்க அந்த கீத்து மரம்லாம் போட்டு மேலே வந்து மூடிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தெரியாமல் இருக்க மணல் லைக் மண் வந்து மேலே போட்டு லேயர் மாதிரி போட்டிருக்கோம். அப்போ தான் பார்க்குறது மண்ணுக்கு அடியில் வீடு இருக்க மாதிரி நமக்கு வந்து ஃபீல் தெரியும். ஸோ அதுக்காக வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் வந்து பலகையெல்லாம் போட்டு அண்ட் இறங்குறதுக்கான ஒரு சின்ன ஏணி ஒன்று செட் பண்ணி இங்கேருந்து நம்ம இறங்கி உள்ளே ஹவுஸுக்கு போகிறோம். அண்ட் ரூமை பொறுத்த வரைக்கும் ஒரு 10க்கு 10 சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இல்லாமல் வந்து குட்டியாக வந்து செஞ்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இதுக்கு முன்னாடி நான் செஞ்சுருந்தேன். அதை தொடர்ந்து அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஓகே, நம்ம மேக் பண்ண 2வது அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ்க்குள்ளே நாம் இப்போ இறங்க போகிறோம். பொறுமையாக அப்படியே இறங்கி அப்படியே வந்தோம். இப்போ கேமராமேன் வாங்கப்பா. காய்ஸ் நம்ம வந்து ஹவுஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகிட்டோம். அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் நம்மளோட வீட்டுக்கான ஒரு வாசல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குமிஞ்சு போகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இறங்கி டேரக்ட் நடந்து போகிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தூரம் உள்ளே குமிஞ்சு போய்ட்டு நம்ம உள்ளே நிற்கிற மாதிரியான செட்டப் வந்துருக்கும். அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் ரொம்ப பெருசாக அது டெக்கரேஷன் வந்து பண்ணல. இந்த ஓரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெழுகுவர்த்தி மட்டும் கேண்டில்ஸ் மட்டும் ஹோல்ஸ் போட்டு அதில் வந்து கேண்டில்ஸ் வந்து எரிய விட்ருக்கோம். போர் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்துருக்கும். அப்புறம் கீழே எதாவது கிடச்சி சாக்கு கிழிச்சு எப்படியோ போட்டாச்சு. இந்த இடம் நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், டெக்கரேஷனை உள்ளே எதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றால உள்ளே வந்து பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்கேன். நான் காட்டுறேன். அண்ட் ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஸ்க்ரீனை போட்டிருக்கோம். இந்த ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் ரூம் வந்து உள்ளே இருக்குது. அண்ட் இப்போ ஓப்பன் பண்ணி உள்ளே போகலாம். ரெடி 1 2 3. வெல்கம் டு சன் சிட்டி அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ். ஸோ காய்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
கஷ்டப்பட்டு 3 நாளாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் கூட ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக வந்து போயிருச்சு. அண்ட் எப்படியோ ஒரு வழியாக வந்து செஞ்சுட்டோம். பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக வந்து கேண்டில்ஸ் மட்டுமே வந்து அங்கங்கே ஃபிட் பண்ணி நம்மள ரூமை வந்து கேண்டில்ஸாலேயே டெக்கரேஷன் வந்து பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கீத்தெல்லாம் போட்டு மரம்லாம் தெரியாத அளவுக்கு மேலே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இருங்க லைட்ஸ் வந்து ஆன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக வந்து தெரியும். இப்போ நான் லைட் ஆன் பண்ணுறேன். வா காய்ச்சி தாங்க நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் ஹவுஸு. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிமெண்டால் வந்து பூசியிருக்கோம். அதாவது சிமெண்ட் பால் ரெடி பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து அந்த மண்ணை குழச்சி பூசணும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா வெடிப்பூட்டு இந்த மாதிரி வெடிப்பூட்டு கீழே அதாவது காஞ்சி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ரெடி பண்ணி அப்புறம் ப்ரஷ்ஷை வச்சு பெயிண்ட் மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக வந்து இருக்குது. அண்ட் இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து எதனா எக்யூப்மெண்ட்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ரெடி பண்ணோம். இன்னும் முக்கியமாக இது எதுக்கு ரெடி பண்ணாங்கன்னா தலை வச்சு தூங்குறதுக்கான். எப்படின்னா நைட்டு வந்து நம்ம இதில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு 24 hours லிவிங் சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த அண்டர் கிரவுண்ட் ஹவுஸே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணுறதுக்கான பிளான் வந்து நான் பண்ணேன். ஸோ வந்து மேக் பண்ணியாச்சு. இது எதுக்காக அப்படின்னா ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி தலை வச்சு நம்ம அதில் படுத்து தூங்குறதுக்கு. ஆனால் இந்த அண்டர் கிரவுண்டு ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் மேக் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே செம்மையாக அணைத்துதுங்க. வேறு லெவலில் ஹீட் வந்து உள்ளே ப்ரொடியூஸ் ஆகுது. நம்மளால கொஞ்சம் நேரம் கூட இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, வெளியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் பாருங்கள். வேர்த்து ஷர்ட்டுக்கெலாம் நினைஞ்சு வேறு லெவலில் வந்து போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ரிஸ்க்காக வந்து இருக்குது. நான் கூட அசால்ட்டாக நினச்சேன் ஓகே அண்டர் கிரவுண்ட் ஹவுஸை மேக் பண்ணி ஒரு 24 hours லிவிங் சேலஞ்ச் பண்ணிடலான்னு. அதுவும் மதியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் அந்த மாதிரி எங்கள் அம்மாவோட பழைய சேலை வந்து இருந்துச்சு. டெக்கரேஷன் சேலை எடுத்துகிட்டு வந்து அதை 2ஆக கட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ்லாம் வந்து நாங்கள் பண்ணோம். கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து கவர் பண்ணியாச்சு. அது பிரச்சனை இல்லை. மேலே இந்த கீத்தெல்லாம் போட்டுருந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கரையம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரே நாளில் 3 நாளாக தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரையம் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்போலாம் அங்கே கரையம் வேறு லெவலில் சாப்பிட்டுருக்கு. எவ்வளோ சீக்கிரம் அந்த வீடியோ எடுத்து முடிக்குமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம எடுத்துட்டோம். இப்போ எடுத்துகிட்ருக்கோம். கீழே ஒன்றும் பெருசாக பண்ணல, அப்படியே தரை தான் இருக்குது. தரைக்கு மேலே இந்த மாதிரி தார்பாய் வந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ்குள்ளே வந்து வேறு என்னெல்லாம் டெக்கரேட் பண்ணலாம், அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் அந்த மாதிரிலாம் வச்சு டெக்கரேட் பண்ணாமல் ஃபுல்லி வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி கேண்டில்ஸை வச்சு டெக்கரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஸோ அதனால் அந்த அளவுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இருந்த ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸை வச்சு சிம்பிளாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தாராளமாக படுத்துக்கணும். ஒரு ரூம் சைஸாக இது வந்து அந்த அளவு தான் வந்து இருக்குது. சுற்றில் கேண்டில்ஸ் அண்ட் பார்க்க சூப்பராக இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமராக்கான ஃபோக்கஸ் லைட் வந்து வச்சுருக்கோம். அது இல்லைன்னா இன்னும் வெளிச்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்ச நேரம் கூட நம்மளால் இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்து ஸ்டே பண்ண முடியலை. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப செம்ம ஸ்வெட்டிங்கு. அப்படியே சுற்றில உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரமாக வந்து இருக்குல்ல, ஒரே நம்ம செவுத்துலாம் லைக் அந்த ஈரத்தை அப்ளை பண்ணியிருக்கோம். அதோட எஃபெக்ட்டு அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா சன்லைட் அதோட எஃபெக்ட் உள்ளே எல்லாம் சேர்ந்து 4 சைடு உள்ளே ஒரு சொட்டு ஒரு கொஞ்சம் கூட காற்று வராத அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப நேரம் இருந்தால் கூட மூச்சு கூட திணறும் போல். ஐ நாட் ஷோர். பட் வெளில ஓப்பன் இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் பெருசாக வராது. என்ன கொஞ்சம் ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ஒவ்வொரு புழுக்கமாக வந்துருக்கு காற்றோட்டம் இல்லாதனால. அண்டர் கிரவுண்டு அப்படின்னாலே மண்ணுக்கடியில் தான். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம யோசிச்சு பண்ணோம். எப்படி இருக்கு கைஸ் நம்மளுடைய சிம்பிளான இந்த அண்டர் கிரவுண்டு ஹவுஸை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுக்காக ஒர்க் பண்ணி நாங்கள் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணியிருக்கோம். எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த அண்டர் கிரவுண்டில் இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்சு கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் கொஞ்சம் நாளில் கூடிய சீக்கிரத்தில். என்ன சேலஞ்ச் அப்படின்னா 24 hours வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்டில் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம். 5 நிமிஷமும் கூட நம்மளால் இருக்க முடியாது இந்த அண்டர் கிரவுண்டில். அதுவும் இப்போ சம்மர் சீசனு, சாதாரண நாளே வெயில் வேறு லெவலில் அடிக்கும். இப்போ அதுக்கு மேலே பிரித்து பட்டையை கிளப்போம். ஸோ இந்த வெயில் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் நம்மளால் ஸ்டே பண்ண முடியுதா அப்படின்ற சேலஞ்ச் தான் கைஸ் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த அண்டர் கிரவுண்ட் ஹவுஸ் வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கனாலும் லைக் பண்ணுங்கள். see to another new video. So wait and watch 24 hours video coming soon. இப்போ வாங்க ஓடியெல்லாம் வேறு செம்மையாக இருக்குது.